ரொம்ப த்ரில்லா இருக்காரு. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மஜாவா இருக்கு. த்ரில்லர். அனிருத் மியூசிக்லாம் இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்லாம் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். அவரோட ஓல்ட் மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவரோட கதைலாம் நல்லா தான் இருக்கும். படிக்காதான்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நடிச்சிருப்பார். செம்மையாக இருக்கும் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நான் வந்து நிறைய பழைய படம் தான் நிறைய பார்ப்பேன். எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் படம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப த்ரில்லராக இருக்குது. கன் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய நல்லா இருக்குது. அனிருத் மியூசிக் இருக்கனால நல்லாயிருக்கும். தலைவர் எப்பயும் போல் வேறு லெவலில் தான் இருக்கார். ஆக்சுவலாக நான் தலைவர் ஃபேன் தான். இப்போ வரைக்கும் யங்காக தான் தெரியல. ஆக்சுவலாக வயசான மாதிரி தெரியல. நான் ஒரு 40 ஏஜ் உள்ள ஆள் மாதிரி தான் அந்த போஸ்டரில் இருக்கார். நல்லா இருக்குது பார்க்குறது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லோகேஷ் கனகராஜ் படம் அடுத்து வருது. அதுக்கு முன்னாடி இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரஜினி சார் ஒரு ட்ரூ ஸ்டோரியில் நடிக்கிறாங்க. டிஜே ஞானவேல் இயக்கம். அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அக்டோபரில் ரிலீஸு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும். சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது நினைக்கிறேன் உண்மையிலேயே. இல்லை ரொம்ப எங்கே இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அது கதைக்கு தேவைப்பட்டுச்சான்னு தெரியல. இதில் அமிதாப் பச்சன் வேறு இருக்காரு. பெரிய ஸ்டார் கெஸ்ட் இருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் அக்டோபர் சொன்னது எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண நினச்சோம். அக்டோபருக்கு சந்தோஷம். நல்லா சூப்பராக இருக்குதா சார். அதெல்லாம் ஒரு 20 வயசு மாதிரி இருக்குது சாரை பார்த்தா. நல்லா ரஜினி சார் நல்லா சரியாக ஓடும் சார். சூப்பராக ஓடும் வேட்டையன். இப்போ அவருக்கு என்ன வயசாகுது, இப்போ இளமையாக இருக்கிற மாதிரியே தெரியுது அந்த போஸ்ட் பார்த்தவன். நல்லா சூப்பராக நல்லா ஓடும் சார். கண்டிப்பாக கருத்துள்ள படமாக நல்லா பார்த்துருக்கேன். ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஒரு படத்தை. கண்டிப்பாக படம் நல்லா ஓடும். கண்டிப்பாக நல்லா ஒரு 300 ஒரு 1 இயருக்கு கண்டிப்பாக அந்த படம் ஓடும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். எப்போவுமே சூப்பர் ஸ்டார் படம்னாலே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக தலைவருக்கு ரசிகர் எப்போவுமே அதிகமாக தான் இருக்காங்க. நல்ல ஒரு எதிர்பார்ப்போம். ஏன்னா அவர் இந்த வயசுலேயும் நடிச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். நான் ஆக்சுவலி தலைவர் ஃபேன் தான். ஜெயிலர் படம் செம்ம ஹிட் ஆச்சு. அதனால் தலைவர் இந்த படம் நல்லா இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். டீசர் ஃபுல்லுமே தலைவர் பேசுகிற எல்லா டைலாக்குமே நல்லா இருக்குது. அந்த குறி வச்சா தப்பாது, குறி வச்சா இற வேணும். அதேமாதிரி படம் அக்டோபர் மாதம் பெரிய சிறப்பாக இருக்கும். பார்க்கும்போது சந்திரமுகியில் இருந்த மாதிரி இருக்கார். பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருக்குது. தலைவர் எப்பயுமே தலைவர் தான். வேறு என்னக்கு ரஜினி சார் வந்து ஞானவேல் சாரோட ட்ராவல் பண்ணுறாங்க. அவர் லாஸ்ட்டு ஜெய்பீம்னு ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை வச்சு படம் எடுத்திருந்தார். அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த தடவை ரஜினி சாரை வச்சு எடுக்கிறாருங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ட்ரூ இன்சிடென்ட்ஸ் வரும்னு நம்புகிறோம். பார்ப்போம். அவருக்கு என்னங்க சூப்பர் ஸ்டார் இல்லை. கண்டிப்பாக வெயிட்டிங். அனிருத்தா அவர் ரஜினி சாருக்குன்னே அது தனியாக பண்ணுவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. செமையா வெயிட்டிங். மேபி அந்த பூஜா ஹாலிடேஸில் வந்தால் படம் நல்லா தரமாக ஓடும். ஏன்னா ஆக்சுவலாக ஜெயிலர் வந்து நார்மல் டேஸில் வந்து நல்ல ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனு. ஏன்னா பூஜா ஹாலிடேஸ் வரும்போது எல்லாம் லீவில் இருக்கும்போது அந்த கலெக்ஷனை பீட் பண்ண அதிக வாய்ப்பு உண்டு. அப்படின்னு இல்லை, அது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இப்போ எப்படி ஆக்டர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியாக இருக்கட்டும், கலா இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் படம் விட்டாலுமே அது கலெக்ஷனாக இருக்கும். அப்படி ஃபெஸ்டிவல் இல்லாமலே படம் ரிலீஸ் ஆனாலுமே அந்த டைமு அதுவே ஃபெஸ்டிவலாக மாறிடும். அந்த மாதிரி இருக்கும். கலெக்ஷன் கண்டிப்பாக அடிச்சிடும். தெரியும் கண்டிப்பாக. அவர் எல்லா படமும் இது வரைக்கும் ஃபெயிலியர் எதுவும் கிடையாது. இப்போ தலைவர் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா தரமான சம்பவமாக தான் இருக்கும். ஆமாம், அது சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே, சூப்பர் மேக்கிங்கு. அதே அளவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய ரஜினி சார் படங்கள் மாதிரி இருக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும். டிஜே ஞானவேல் அவருடைய டைரக்டர் இயக்கத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா ஜெய்பீம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஒரு கதையை, ஒரு ரியலாக நடந்த கதையை அவ்வளோ அழகாலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி வேட்டையை எதிர்பார்க்குறேன். அப்படித்தான் இதுலையும் இருக்கணும். சீனு தான் மாசாக இருக்கணும். ரஜினி சாருக்காக வைக்கக்கூடாது. அது மாதிரி தான் இருக்குன்னு நான் அது எதிர்பார்க்குறேன். இந்த வேட்டையன் படம் அப்படி தான் இருக்கணும். ஒரு சீனு மாசாக இருக்கணும். இந்த கதைக்கு தேவைப்பட்ட மாசு இருக்கும். அதுக்காக சார் வந்து தனியாக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஞானவேலோட அவருடைய இயக்கத்தினால கதையில் அந்த சீனே மாசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தலைவர் கூட தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். தலைவர் வச்சு பண்ணுறதுனால கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அனிருத் எப்போவுமே தலைவருக்கு கரெக்டாக தான் அவர் போட்டாலே நல்லா தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஜெய்பீம் சொன்னீங்கள லாஸ்ட்டாக ஹிட் கொடுத்த படம், அதோட அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா வரும். அதோட நல்லா வரும். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வெயிட் பண்ணுறதுக்காக தான். ஜெய்பீம் தரமான படம். அதை விட அவர் டைரெக்ஷனில் அதை விட தரமான படம் அவர் கொடுக்க தேவையில்லை. இப்போ டைரெக்ஷன் இருக்கும் இல்லையா, தலைவர் மாசின்னு வந்தாலே போதும், படம் தரமாக வந்துடும். சொல்லவே தேவையில்லை. பீக் இந்திய சினிமாவோட பீக் அனிருத் தான். அவரை பற்றியா சொல்லலாம். செம எதிர்பார்ப்பு. அப்படியே கண்டிப்பாக அவர் படம் வந்தாவே சரியாக சொல்ல வேண்டியது இல்லை. நல்லா சூப்பர் சரி போடும் நல்லா. கண்டிப்பாக மியூசிக் சரியாக இருக்கும் சார். சூப்பராக இருக்கும் அனிருத் மியூசிக். அது ஏற்கனவே நான் அது கேட்டிருக்கேன். அந்த மியூசிக்கை நல்லா இருக்குது, சூப்பராக வரும், நல்லா இருக்கு. அனிருத்தை சொல்லவே வேண்டாம்.
நொறுக்கி விட்டுருப்பாரு. இல்லை அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருக்காது. அவர் ரியாலிட்டி என்னவோ அதுதான் எடுத்திருப்பாங்க அவங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். அதான் ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு ஜெய் பீம். அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல தாக்கத்தை ரஜினி சார் மூலியமாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், நல்லா எடுப்பார்.